ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக நான் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆக்சுவலி லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து எம்பிபிஎஸ் வந்து ரொம்பவே டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. கட் ஆஃபும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ரேங்க்கும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம எவ்ரி இயர் கட் ஆஃப் குறையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே லாஸ்ட் 2 இயர்ஸாக கட் ஆஃப் குறைஞ்ச மாதிரி இல்லை. லாஸ்ட் 5 இயர்ஸ் எதுவுமே குறைஞ்ச மாதிரியும் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் நீட் தான். வித்தவுட் நீட் வந்து எங்கேயுமே எம்பிபிஎஸ் பாசிபிள் இல்லை. அது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் மார்க் கம்மியாக இருக்குது. இப்போ மார்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அலாட்மெண்ட் ஒரு மிடில் ஏஜ் மார்க் இருக்கவங்களுக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் பட்ஜெட்டும் இல்லை, பட் நான் எம்பிபிஎஸும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அப்ராட் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, அப்ராட் தான் வேறு ஆப்ஷன் இல்லைங்க. நீங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் பண்ணலாம், நர்சிங் வேறு கோர்சஸ் பண்ணலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் அப்ராட் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்ராடில் நிறைய பேர் கேட்குறது, சார் அப்ராடில் பண்ணால் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் அப்ராடில் பண்ணாலும் சரி, இந்தியாவில் எம்பிபிஎஸ் பண்ணாலும் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும். போத் 2 பேருக்குமே வந்து எக்ஸாம்ஸ்ன்றது வந்து கம்பல்சரி தான். ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் பிளான் பண்ணணும் சார், என்னோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் அப்ராட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு 2 lakhs 3 lakhs எவ்ரி இயர் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ராடில் வந்து ஒரு 1 இயரே முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது, நான் ஒரு 2 times 3 times ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, சிலபஸும் ரொம்ப டஃப் ஆக போகுது. ஸோ இதனால் வந்து நீங்கள் பெஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் வந்து அப்ராடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது எம்பிபிஎஸ் டவுட்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைங்க சார், எனக்கு தமிழ்நாட்டிலே வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், அப்படி இல்லை பட்ஜெட் இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவுனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எப்படி அட்மிஷன்றது கைட் பண்ணுறோம். ஸோ நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நம்ம கைட் பண்ணுறோம். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறதோ உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் கைடன்ஸ் பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.